ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, வானளவு பிரச்சனை வந்தாலும் கலங்காதே கண்மணியே. என்னை தாண்டி எதுவும் உன்னை நெருங்க விடமாட்டேன். நடக்கும்போது செருப்புக்குள் சிக்கிய கல்லும் வாழ்க்கையில் விடாமல் துருத்தும் கவலையும் உறுத்தி கொண்டேதானே இருக்கும். நீ உதறித்தள்ளாதவரை உறுத்தி கொண்டேதான் இருக்கும். உன் மன அமைதியை நிம்மதியை பாதுகாக்க விரும்பினேனா உன் சொந்த வேலையில் மட்டும் கவனம் செலுத்து. தயவு செய்து மற்றவர் விஷயங்களில் தலையிடாதே, நல்லதற்கு அல்ல. வாழ்க்கையில் சில நேரம் தொடர்ந்து கஷ்டங்கள் வரலாம். அதை நம்பிக்கையோடு சந்தித்துவிடு. அதுதான் உன் மகிழ்ச்சிக்கான வழியாக கிடைக்கும். கவலைக்கு நீ இடம் கொடுத்து விட்டால் கவலை உன்னை நிச்சயமாக கவலைக்கிடமாக்கிவிடும். எனவே என் பிள்ளையான நீ நல்லதே நடக்கும் என்று நம்பு. அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நிச்சயமாக மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். இன்னும் நீ உறவுகளையே நினைத்து கொண்டிருக்கிறாய். உறவுகளை அளவுக்கு மேல் நம்புகிறாய். அவர்களின் முகத்திரை உனக்கு புரியவில்லை. இப்போதெல்லாம் உறவுகள் கண்ணாடியைப் போல உடைந்தால் ஒட்டப்படுவதில்லை, மாற்றத்தான் படுகிறது. கவலையே படாது, நான் இருக்கிறேன் உனக்கு. 7 ஜென்மங்கள் எல்லாம் தேவையில்லை உனக்கு. ஒரே ஒரு முறை சரியான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் 7 ஜென்மங்களும் தேவையே இல்லை. அன்பை வெளிப்படுத்து, தெளிவாக இருப்பாய். ஏற்றுக்கொள், அது எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். நீ பிறருக்கு எதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது உனக்காக கண்டிப்பாக நடந்தே தீரும். விதியானது இப்படி விதி வகுத்திருப்பதால் எப்போதும் எங்கும் யாவருக்கும் நல்லது நடந்திட மனதார நினைத்துவிடு. அந்த விதியின் பலனை எல்லோரும் மகிழ்ச்சியாக ஏற்பது போல் நான் சொல்லும் அறிவுரையை கேட்டு அதன்படி நடந்து கொள். ஓம் சாய்ராம்.